சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். தாய்மானவர் பாடின மாதிரி, உனது அடியர் நாமமே உச்சரிக்க நான் வசமோ, அது மாதிரிதான். ஏதோ அந்த பாக்கியம் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். தவள நிலவு, தவளம்னு சொன்னா ஒயிட்டுன்னு அர்த்தம். ஸ்வேத வர்ணா தவளம். சரச்சந்திர சந்திரிகா தவளம் ததி அப்படின்னு காளிதாசனுடைய ஒரு ஃபேமஸ் இது. தயிர் எப்படி இருக்குன்னா சந்திரனை மாதிரி இருக்குன்ட்டான். சந்திரனை போல இருக்கு தயிர், தயிர் மாதிரி. அதெல்லாம் நிறைய உபமா காளிதாசன், எக்ஸாம்பிள்னா காளிதாசர் தான். தவள நிலவு ஒழுகு அமிர்த தாரை உண்டு. அதெல்லாம் உள்ள யோகம் பண்ணி பண்ணி என்னன்னா, இந்த வெளியில் இருக்கிறது ஒன்றுமே உள்ளே போகிறதில்லை, அங்கேயே உள்ளே இருக்கிற அந்த அமிர்தம் இருக்குது. அதனால தான் இப்போவும் இந்த ஸ்ரீவித்யா மந்திரங்கள்லாம் புதுக்கோட்டையிலெல்லாம் அதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே போனால் அந்த சம்பிரதாயம் ஒரு தனி சம்பிரதாயம், விசேஷ சம்பிரதாயம். அதிலெல்லாம் அந்த பூஜைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் யோகக்கிரமமான பூஜை தான். அந்த ஸ்ரீசக்கர நவாவரண பூஜையெல்லாம் எல்லாம் ஃபிலாசபியை கிரியாரூபமாக பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அதில் எல்லாம் அந்த பூஜைகள்லாம் அந்த எல்லாம் தத்துவ பூஜை தான், ஒன்று கூட இல்லை வித்தியாசமாக இருக்காது. அதில் கடைசியில் ஒரு அர்க்கியம்னு பண்ணுவோம், அதை அப்படியே மூடி வச்சு பார்த்துட்டே இருப்போம். அது அது அமிர்தமாக பாவிச்சுக்கிறது. அதெல்லாம் எடுத்து வச்சுன்னு தலையில் வச்சுன்னு அந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அதை சாப்பிடுறது. அதில் நிறைய அதெல்லாம் சொன்னால் முடிக்க முடியாது. ஆர்திரம் ஜுவலதி ஜோதிரஹமஸ்மி ஜோதிர்ஜுவலதி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமேவாஹம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா அப்படி சாப்பிட்டுடுவோம். அது முதல்ல எனக்கு தான் கொடுப்பாங்க, நான் அதை சாப்பிட்டப்போ தான் மற்றவங்க சாப்பிடுவாங்க. அது அங்கே ஒரு சம்பிரதாயம் தினம் உண்டு. தினம் குரு பூஜை பண்ணி தினம் இந்த அமிர்தத்தை கொடுத்து அது நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அது வெளியிலேருந்து இதை பாவனை பண்ணிக்கிறோம் அதை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளுக்குள்ளே அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படி இங்கே நதியில் ஜலம் போகிறதோ அது மாதிரி உடம்புக்குள்ளே அப்படி சக்தியெல்லாம் இருக்கும். அதை நாம் அதுக்குள்ளே சாதனையை பண்ணினா அதை எடுக்க முடியும். அந்த தவள நிலவு ஒழுகு அப்படின்னா என்ன, சரீரத்துக்குள்ளே இருக்கிற சந்திரகலை, அந்த இதெல்லாம் யோக விஷயங்கள். இதை பேசணும்னா இது யோக சாஸ்திரத்துக்குள்ளே நுழைஞ்சு இதுக்கெல்லாம் விளக்கம் ஆரம்பித்தா இந்த புஸ்தகம் முழுக்க எழுதலாம். அவ்வளவு இருக்கு. எழுதுறதுக்கு 6 மாதம் ஆகும். அதுக்குன்னு டைம் கொடுத்தா. ஒழுகு அமிர்த தாரை உண்டு, அதுக்குள்ளே வருது. அந்த அமிர்த தாரையவே சாப்பிட்டு அழியாத தன்மையர். இந்த சரீரம் அழியறதே இல்லை. அவங்க என்னென்னா திருமூலர் இருந்தார்னு சொல்கிறோம் இல்லையா, 3000 ஆண்டு இருந்தார்னா, அது மாதிரி 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணாரமுதினை கண்டறிவார் இல்லை, அப்படி ஒரு பாட்டு பாடியிருக்கார் திருமூலர். ஆனால் அது விஷயம் தெரிஞ்சு அந்த யோகம் இருக்கணும். அழியாத தன்மையர் அனந்த கோட்டி. சொல்லப்போனால் வேதாந்திகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு டைப் ஆஃப் பிரதிபந்தம் வாங்க. இந்த யோகமே ஒரு பிரதிபந்தம். அதில் போய் உட்கார்ந்துடுவோம். இந்த இந்திரிய விஷயங்களெல்லாம் விட்டுடுவோம். ஆன்மீக வாழ்க்கையில் யோகத்தில் போய் அங்கே போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துடுவோம். எங்கே தான் உட்காராமல் இருக்கிறது தெரியல. ஆனால் ஒன்று, இந்த உலகத்தில் உட்கார்றதுக்கு அந்த யோகத்தில் உட்கார்றது ஒன்றும் தோஷம் இல்லை. அனந்த கோட்டி, அழியாத தன்மையர் அனந்த கோட்டி. ரொம்ப காலத்துக்கு இருக்கான், கல்ப காலம் வரைக்கும் அந்த அதுதான் காய கல்பம்னு பேர். அவங்க ஒரு பெரிய குரூப்பாக இருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் சிஷ்யர்கள். யாருக்கு? தாய்மானவருடைய குருநாதருக்கு இவங்கெல்லாம் சிஷ்யர்கள்ங்கிறார். சிஷ்யர்கள், பக்தர்கள். இரு வினைகள் அற்று இரவு பகல் என்பது அறியாத ஏகாந்த மோன ஞான இன்ப நிஷ்டையர் கோட்டி. இதெல்லாம் எழுதுறதுக்கு என்ன மண்டையை சொரிஞ்சுட்டா எழுதியிருப்பார். அதெல்லாம் என்னடா அது அடுத்த வரி போடுறது வரமாட்டேங்கிறது அப்படின்னா நினச்சிருப்பார் அவர். அப்படியே வந்துட்டே இருந்திருக்கும், ஊற்றெடுத்து வந்திருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் படி எடுத்துருப்பான். படி எடுக்கிறதுனா அப்படியே எழுதுறது. நமக்கு புஸ்தகம் காணாமல் போச்சுன்னா இன்னொன்று வாங்கிக்கலாங்கிற எண்ணம் இருக்குது.
எனக்கு அதுதான் பிரமிப்பாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் பார்க்குற போது என்ன புண்ணியமோ என்ன புண்ணியமோ. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825788445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.